அவர் ராமருக்கு மட்டும் ஒத்தாசையாக இல்லை, நிறைய பேருக்கு ஒத்தாசையாக இருக்கார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, மூணாம் நட்சத்திரம் உள்ளவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. அனுமனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சனிக்கிழமை தோறும் நாயஸ்தான், ரொம்ப நாயஸ்தான் அவர், அதனால் கரெக்டாக பண்ணுவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டுனாக்க வேஸ்ட்டு கட்டிட்டு தான் போகணும், சட்டை போடக்கூடாது. ஃப்ரீ ஹேர்னு சொல்கிறாங்க. அதுக்கு சும்மா தலையை பிரித்து வச்சுட்டு நெத்தியில் ஒரு பொட்டு கிடையாது, ஒரு பூ கிடையாது. சார் சீப்புக்கே வேலை இல்லாமல் போச்சு சார், நான் ஒரு சீப்பு வியாபாரத்தையே மாற்றிட்டேன். ஏன்னா சீப்பே வாங்குறது கிடையாது சார், ரிப்பனையே வாங்குறது கிடையாது சார் அப்படிங்கிறான். வெண்ணெய் காப்பு சாப்பிடணும். வெண்ணெய் காப்புன்னா 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அதெல்லாம் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனி, அஷ்டமத சனி, பாத சனி, ஜென்மாந்திர சனி, விரைய சனி எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் ரேவா போற்றி பக்தி சேனலுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கோடான கோடி மக்கள் போன ட்ரிப்பு கொடுத்த பக்தி சேனலை பற்றி பயங்கரமாக எனக்கு ஆதரவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவில் தான் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும். உங்கள்கிட்ட நாங்கள் பணம் காசுலாம் எதுவும் எதிர்பார்க்கல. எங்களுடைய சேனலை பார்த்த உடனே லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். இதனால் உங்களுக்கும் நல்லது கிடைக்குன்னு சொல்லுவாங்க. என் நண்பர் அமிச்சார்ப்பா சொல்லுவாங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் லைக் கொடுத்து கமெண்ட் கொடுத்து நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் மீண்டும் மீண்டும் எனக்கு ஆதரவு கொடுத்தா தான் என்னாலேயும் உங்களுக்கு புது புது கருத்துக்களை வெளிக்கொண்டு வர முடியும். எம்எல்ஏ ஜெயிக்கிறான்னா அதுக்கு நிறையா பேர் ஆதரவாக ஓட்டு போட்டால் தான் எம்எல்ஏ ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதே போல் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தா தான், கமெண்ட்ஸு லைக்கு நிறையா கொடுத்து நிறையா பேருக்கு நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் எனக்கு உங்களுடைய ஆதரவு கிடைக்கும், எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். இப்போ நம்ம பேசப்படுறது இன்றைய தலைப்பு என்னென்னா ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமன் எப்பேற்பட்டவர்னாக்க பிற உபகாரம் இல்லாமல் உபகாரம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் ராமருக்கு மட்டும் ஒத்தாசையாக இல்லை, நிறையா பேருக்கு ஒத்தாசையாக இருக்கார். அவர் நம்ம ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாத்மா அவரை நம்ம வழிபடுறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாத்மா நம்மளுக்கு அவர் உபகாரம் பண்ணுவார். அவர் பேரே அநாத ரட்சகா ஆபத் பாந்தகன் தான் பேர். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் வருதோ அந்த இடத்துல ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொன்னால் போகிறோம், ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். மொத்தம் அந்த 27 நட்சத்திரம், 4 நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரம். மூலா நட்சத்திரம் இது ஹனுமனுடைய நட்சத்திரம். திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் கேள்விப்பட்ட சிவன நட்சத்திரம். திருவோணம் அது பெருமாளுடைய நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் உள்ள பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க, நிறைய பணங்காசுகள் இருக்கும், ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிற்காலத்தில் மனைவி ரூபமாக நிறையா பணங்காசுகள் வரும் கல்யாணம் பண்ணுற இடத்துல. அவர் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடியவர்கள், ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பாங்க. அதே போல் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ர நட்சத்திரம்னா ரொம்ப பக்திமானாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அரசாங்க காசு வரும், அதே போல் கிடைக்கும் அவங்களுக்கு. அதே போல் நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கிட்ட ஜாதகம் கொண்டு வருவாங்க, சாமி இந்த ஜாதகம் வேண்டாம் சாமி, ஏம்மா ஆண் மூலம் அரசாலம், பெண் மூலம் நெருமூலம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. மூலா நட்சத்திரம் உள்ளவங்க எத்தனையோ பேர் பெரிய பதவியெல்லாம் இருக்காங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ, மூலா நட்சத்திரம் உள்ளவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. அதில் இம்மையிலுள்ள டவுட்டு கிடையாது. ஆனால் ஆண் மூலம் அரசாலம் அதில் இம்மையுள்ள டவுட்டு கிடையாது. அதனால் நீங்கள் மறக்காதீங்க. ஆஞ்சநேயர் நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயின்னு இருக்கீங்கன்னா முதல்ல ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைக்காதீங்க. ஏன் ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னாக்க, ஆஞ்சநேயர், ஐயப்பன், துர்தேவதைகள் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அங்குரகமாக இருப்பாங்க. ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அது ஃபேமிலியில் மெயின்டைன் பண்ண முடியாது. சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் தனியாக சாமி ரூம் இருக்குது, அதனால் நான் வச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. அதே போல் அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. துர்க்கையம்மன் படத்தை வீட்டில் வச்சுக்கக்கூடாது, உக்ரகமாக உள்ள காளி படத்தை வச்சுக்கக்கூடாது, ஐயப்பன் படம் வச்சுக்கூடாது, ஆஞ்சநேயர் படம் வச்சுக்கூடாது ஆற்றுல. ஏன்னா நம்மலாம் அந்தளவுக்கு ஆச்சாரம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த நம்ம குடும்பஸ்தன் ஆகிட்டோம், அந்த கிரகஸ்தில் அதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அனுமனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சனிக்கிழமை தோறும் ஒரு 3 சனிக்கிழமை கரெக்டாக வெற்றி அடையணுன்னா வெத்தலை மாலை போடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு பெருமை கிடைக்கணும், உங்கள் காரியங்கள்லாம் நிறைவேறணும்னா வாழைப்பழ மாலை போடுங்க. இந்த வாழைப்பழ மாலையும் வெத்தலை மாலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு.
நீங்கள் எந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோன்னா ஆஞ்சநேயரை சுற்றி வர மாதிரி இருக்கணும். தூணில் இருக்கலாம் ஆஞ்சநேயர், தனி சன்னதி இருக்கலாம். அதே போல் ஆஞ்சநேயரை நீங்கள் சுற்றி வந்து 11 சுற்று, 9 சுற்று, 3 சுற்று அப்படி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணலாக்க நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறும். தைரியஞ்சாதம் பிசைஞ்சு அவருக்கு வந்து அதில் நைவேத்தியம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். வெண்ணெய் காப்பு சாத்தணும். வெண்ணெய் காப்புன்னா அரை கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அதெல்லாம் சாத்தணும் அவசியம் கிடையாது. 2 ரூபாய்க்கு, 3 ரூபாய்க்கு, 5 ரூபாய்க்கு வெண்ணெயை வாங்கி அவர்கிட்ட சாத்தினா போதும். அந்த ஆஞ்சநேயருக்கு தெரியும் இவனுக்கு வசதி இருக்கா இல்லையா. வசதி உள்ளவன் 5 கிலோ கூட சாத்துவான், வசதி இல்லாதவன் 5 ரூபாய்க்கு கூட வாங்கி சாத்துவான். அதனால் வசதி இல்லாதவன் 5 ரூபாய் சாத்திருக்கான்னு அவருக்கு கருணை கம்மியாக காட்ட போகிறது கிடையாது. இவன் வசதியாக வந்து இவன் 5 கிலோ காட்டுக்கான அவனுக்கு ஜாஸ்தி போடுறதும் கிடையாது. அவருக்கு நாயஸ்தான், ரொம்ப நாயஸ்தான் அவர், அதனால் கரெக்டாக பண்ணுவார். இப்போ நவக்கிரக இதை பற்றி சொன்ன போன வாரம் உங்களுக்கு. அப்போ சில ராசிக்காரர்களுக்கு நன்னா இருக்குது, சில ராசிக்காரர்களுக்கு நன்னா இல்லை. அவெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, நேராக ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டு ஆஞ்சநேயா அனாரட்சகா ஆபத் பாந்தகா, நீ தாம்மா என்னை காப்பாற்றணும். இந்த சனீஸ்வர பகவானுடைய 7ரை சனி, அஷ்டமத சனி, பாத சனி, ஜென்மாந்திர சனி, விரய சனி எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வெண்ணெய், வெத்தலை, வாழைப்பழம் இதில் எது முடியாது சாத்துங்கோ. ஒன்றுமே முடியாட்டாலும் நீங்கள் 5 சுற்று திங்கக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமையில் 5 சுற்றி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. உங்களுக்கு எல்லாமே சகல சௌபாக்கியங்களையும் கிடைக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம்னு இருக்குது. அதாவது பொம்மநாட்டிகள் கோவிலுக்கு போனால் புடவை கட்டிட்டு தான் போகணும். ஆம்பளைகள் ஜென்ஸு கோயிலுக்கு போனால் சின்ன குழந்தைகளாக இருந்தால் ட்ராயர் போட்டுன்னு போகலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சுனாக்க வேஷ்டி கட்டின்ட்டு தான் போகணும், சட்டை போடக்கூடாது. ஏன் சட்டை போடக்கூடாது அப்படின்னு ஜென்ஸுக்கு நான் சொல்கிறேன்னாக்க, அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த பகவான்கிட்ட அந்த ஐயர்கள் சொல்கிற ஜபங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் அது மேலே படும்போது, அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த புகை உங்கள் மேலே படும்போது உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வராது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்த அப்புறம் ரொம்ப இந்த பிரபஞ்சம் கெட்டு போயிடுது. காசு வருது, சாஃப்ட்வேர் கம்பெனி வந்த அப்புறம் நிறைய காசு பழக்கம் இருக்குது. ஏன்னா எடுத்தோடனே 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா சம்பளம் தரா. அதே சம்பளம் பார்க்க போனால் அந்தளவுக்கு கலாச்சாரம் கெட்டு போயிடுது, நிம்மதி கெட்டு போயிடுது. பணத்துக்காக நம்ம அவளுடைய இஷ்டத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர்னு சொல்கிறாங்க. அதுக்கு சும்மா தலையை பிரித்து வச்சுட்டு, நெத்தியில் ஒரு பொட்டு கிடையாது, ஒரு பூ கிடையாது, தலையை பிரித்து வச்சுட்டு அப்படியே வந்து கோவிலில் சாமி கும்பிட வராங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு உகந்தது கிடையாது. அது சில ஆலயங்களில் பார்க்குறேன், நானே சில ஆலயங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, இந்திய கலாச்சார ஆடைகளை அணிந்து வரவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை அணிஞ்சுட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பெண் பெண்ணாகவும் ஒரு ஆண் ஆணாகவும் இந்திய கலாச்சாரப்படி வீட்டில் சாமி தலையை பிரித்து போட்டுன்னு வாசப்படியே தாண்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. இங்கே கேட்டால் ஃப்ரீ இருந்தால் இப்போ ரிப்பனே வைக்கிற ரிப்பனே ஸ்லைடு ஊசி விற்கிறவெல்லாம் ரொம்ப இன்றைக்கி வந்து என்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறான். சார் சீப்புக்கே வேலை இல்லாமல் போச்சு சார், நான் ஒரு சீப்பு வியாபாரத்தையே மாற்றிட்டேன். ஏன்னா சீப்பே வாங்குறது கிடையாது சார், ரிப்பனே வாங்குறது கிடையாது சார் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த காலத்துலனாக்கா என்ன பண்ணுவாங்க, சனி ஞாயிறில் பொம்நாட்டிகள் உட்காந்து தலையை அந்த பேன் சீப்பு வச்சு வாருவாங்க. கிராமத்திலலாம் பார்த்துருக்கலாம். இந்த பொன் குழந்தைகளுக்கு ஸ்கூல் போய்ட்டு மீதி நேரத்தில் இந்த ஆயா அப்போ தலையை வாரும், அதில் பேன் வரும், டபக்குன்னு சொரிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பேன் சீப்பு வர்ற பழக்கமே போச்சு, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே போச்சு. ஒரு 15 வயசு பொண்ணு பார்த்தா வந்து கடையில் வந்து டை கேட்குறா. எதுக்குன்னா எனக்கு தான் சார் அடிக்கிறதுக்கு அங்கங்கே ஒயிட் ஏர் இருக்குது சார்ங்கிறான். காரணம் என்ன, அந்த ஷாம்பு கெமிக்கலை போட்டு தலை குளிக்கிறது, ஏர் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் உடம்பு பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் கலாச்சாரமும் போகுது. அதாவது இன்றைக்கி இருக்குங்க, தலை வாரிண்டு தலையில் பொட்டு வச்சுட்டு பின்னின்னு வந்தால் அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. நீங்கள் கல்யாணத்துக்குள்ளே போங்க, யாராவது நல்ல ஒரு ரூபாய் அகலத்துக்கு குங்குமப்பட்டு வச்சுட்டு, ஒரு முழம் மல்லிகைப்பூ வச்சுட்டு, அழகாக மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு போனால் அவங்க சபையிலேருந்து ஓடி வந்து அம்மா வாங்க வாங்க உட்கார வச்சு அவளுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த ஆடைகள் அப்படி அணிஞ்சிட்டு வரதுனால அந்த பொம்நாட்டிகளுக்கு அவ்வளோ மரியாதை. அதே போல் கல்யாணத்துக்கு போகும்போது 90% புருஷராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வேஷ்டி கட்டின்னு போவோம். கல்யாணம்னா வேஷ்டி கட்டின்னு போனால் தான் அது வேஷ்டி கட்டின்னு ஆசீர்வாதம் பண்ணால் தான் அது முறை சம்பிரதாயம், அப்படி தான் சொல்கிறது. அதனால் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுன்னு கோயிலுக்கு போகிறது, ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுன்னு போகிறது, ஷார்ட்ஸ் போட்டுன்னு போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பண்ணால் அதுவே நம்ம இன்றைக்கி லோகம் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பிராமணனா இல்லை,